இனி சம்மர் ஹாலிடேஸ் கண்ணு கால் ஜிடி ஹாலிடேஸ்க்கு பண்ணு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். மகேந்திர சிங் தோனி கடைசி 1-2 பால் வந்தால் போதும், ஒரு 4 இல்லை ஒரு 6 இல்லை ஒரு சிங்கிளோ ஏதோ ஒன்று அடிச்சுட்டு போனாலே போதுங்கிற நிலையிலேயே தோனி வச்சிருக்க மாதிரி தெரியுது. முதல்ல விளையாட்டை காட்டிலும் பர்சனலாக தோனியோட ஆட்டிடியூட் பிடிக்குது. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய முக்கியமான தலைவர்கள்லாம் பெரிய லெவலில் ஃபேனாக இருக்காங்க. சிஎம்ஏ கூட ஒரு ஸ்டேஜில் வெல்கம் பண்ணி கூப்பிட்டாரு. ரொம்ப நிறையா இருக்காங்க. ஒரு எளிய நிலையிலிருந்து ஒரு பெரிய இடத்துக்கு வந்த ஒரு பிளேயர். ஆனால் அந்த இடத்த இன்னும் மறக்காம இருக்காரு. உள்ள நுழையிறதுக்கு முன்னாடி அந்த கிரவுண்டில் இருக்கக்கூடிய சத்தம் எவ்வளவு, உள்ள நுழைஞ்சதுக்கப்புறம் அந்த சத்தம் எவ்வளவு அப்படின்னு சொல்லி ஒரு கால்குலேட் பண்ணி சொல்கிறாங்க. எப்படி இந்த அளவுக்கு ஒரு மனிதனுக்கு உச்சம்? ஏன்னா அவருடைய ஆட்டிடியூட் அப்படி. இன்னைக்கு கிரிக்கெட் பிளேயரோட இன்னைக்கு வந்து தோனி மாதிரியான ஒரு பெரிய புகழின் உச்சத்தில் இருந்தால் இன்னைக்கு என்னென்ன வேலையெல்லாம் பண்ணியிருப்பாங்கன்னு தெரியும். அரசியல் கட்சியில் சேர்ந்திருப்பாங்க, பிரச்சாரம் பண்ணியிருப்பாங்க, பெரிய பெரிய பிராண்டுக்கு அம்பாசிடர் போயிருப்பாங்க. அந்த சவுண்டை கேட்டுக்கிட்டே அந்த மக்கள் கொடுக்குற அந்த ஆறாவை வாங்கிக்கிட்டே ஒரு மனிதன் விளையாடுறதுங்கிறது எவ்வளோ சாத்தியம்? இப்போ நீங்கள் வந்து மன ரீதியாகவே தயாராகிடுவாங்க. இந்த இவ்வளோ பேர் நம்ம பின்னாடி நிற்கிறாங்க, இவங்களுக்காகவாவது விளையாண்டே ஆகணும். பர்சனல் லைஃப்பை நம்ம பேச வேணாம். எல்லாருக்கும் குழந்தை இருக்குது, குடும்பம் இருக்குது, குழந்தை பிறக்க போகுது அப்படிங்கிறதெல்லாம் வந்து இயற்கையான ஒரு விஷயம். அது அவரே சொல்ல போகிறாரு. தமிழ்நாட்டுக்கு சம்மந்தமே இல்லாமல் தமிழ்நாட்டை தலைன்றாங்க. தமிழ்நாட்டில் 2 தலை தான், ஒன்று அஜித், ஒன்று இந்த இவர் தான். அந்த அளவுக்கு கொண்டாடுறாங்க. அப்படின்னா தோனிக்கு அரசியல் ரீதியாக எவ்வளோ அழுத்தம் கொடுத்தாங்கன்னு நமக்கு பலருக்கும் தெரியும். பிரச்சாரத்தை கூப்பிட்டாங்க, அதனால் அவருக்கு பின்னாடி என்ன நடந்துச்சு அப்படிங்கிறதெல்லாம் பரவாயில்ல, நம்ம எல்லாருக்கும் ஓரளவுக்கு தெரிய விஷயம்தான். எந்த விதமான ஒரு வட்டத்துக்குள்ளேயும் நான் மாட்டிடக்கூடாது. நான் ஒரு இந்திய மக்களுக்கு ஒரு பொதுவான ஒரு பிளேயர். அதே மாதிரி வந்துட்டு அவருடைய ஊரில் வந்துட்டு சிஎம் கேண்டிடேட்டாகவே ஒரு நிப்பாட்டை வச்சு ஒரு கட்சி வந்துட்டு ஒரு ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணி அணுகி நீங்கள் சிஎம் தான், நீங்கள் சும்மா இருங்க, கையை மட்டும் ஆட்டுங்க, மிஸ்லாம் நாங்கள் பார்த்துக்குறோன்ற மாதிரியான ஒரு வேலைகள் நடந்ததாக சொல்கிறோம். அவருக்கு பிடிக்கல அரசியல்வாதிகள் செய்யக்கூடிய ஒரு மட்டமான அரசியல் அவருக்கு பிடிக்கல. இன்றைக்கி அவர் அரசியலாக பார்க்கல. இப்போ சச்சினே நம்மளால கொண்டாடினாங்க, ஆனால் தோனியை கொண்டாடுற அளவுக்கு சென்னை மக்கள் வேறு யாரையுமே கொண்டாடல. இது எப்படி நடக்குது? ஆகாயம் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் அஷ்ரஃப். இன்று நம்மோடு இருப்பது சினிமா மற்றும் அரசியல் விமர்சகர் திரு சுபேர் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம் சார். மகேந்திர சிங் தோனி சிஎஸ்கே வந்துட்டு மகேந்திர சிங் தோனி வந்துட்டு ஒரு மார்க்கெட்டிங் டூலாகவே பயன்படுத்துகிற மாதிரி இருக்குது. அவர் விளையாட தேவையில்லை, ஒன்றும் பண்ண தேவையில்லை. அப்பப்போ அந்த ட்ரெஸ்ஸிங் ரூம்லேருந்து இப்படி எட்டி பார்த்தா போதும், அதுக்கு அவ்வளோ ஒரு ஃபயரு. கடைசி 1-2 பால் வந்தால் போதும், ஒரு 4 இல்லை ஒரு 6 இல்லை ஒரு சிங்கிளோ ஏதோ ஒன்று அடிச்சுட்டு போனாலே போதுங்கிற நிலையிலேயே தோனி வச்சிருக்க மாதிரி தெரியுது சார். இல்லை, மக்கள் வந்து யதார்த்தத்தை விரும்புகிறாங்க. ஏற்கனவே பேசுகிற மாதிரி தோனிட்டு அந்த யதார்த்தம் இருக்குது, ஒரு செயற்கை இருக்காது. ஆடியன்ஸை பார்த்துட்டு அந்த ஒரு மாதிரி ஆரவாரம் பண்ணுறது, ஜெயிச்சா ஒரு மாதிரி கத்துறது, தோத்தா ஒரு மாதிரி ஃபீல் பண்ணுறது, பேட்டை தூக்கி போடுறது, இந்த சேட்டையெல்லாம் பண்ணுவாங்களே இதில் கிரவுண்டில், அதெல்லாம் வந்து பண்ண மாட்டாப்புல. ரொம்ப கேஷுவலாக, ரொம்ப கூலாக இருக்குது. அதெல்லாம் கூல் அப்படின்றாங்க, மிஸ்டர் கூல்ன்றாங்க. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம யதார்த்தத்தை, நம்ம ஏற்கனவே பேசுகிற மாதிரி யதார்த்தத்தை விரும்பக்கூடிய ஒரு மக்கள். அப்போ தோனியோடைய அந்த ஆட்டிடியூட் அவங்க முதல்ல விளையாட்டை காட்டிலும் பர்சனலாக தோனியோடைய ஆட்டிடியூட் பிடிக்குது. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய முக்கியமான தலைவர்கள்லாம் பெரிய லெவலில் ஃபேனாக இருக்காங்க. சிஎம்ஏ கூட ஒரு ஸ்டேஜில் வெல்கம் பண்ணி கூப்பிட்டாரு. ரொம்ப நிறையா இருக்காங்க. ஒரு எளிய நிலையிலிருந்து ஒரு பெரிய இடத்துக்கு வந்த ஒரு பிளேயர். அதாவது தன்னுடைய அப்பா வந்து அவருடைய கதை எல்லாமே தெரியும். ஒரு எளிய நிலையிலேருந்து மேலே ஒரு பெரிய உயரத்துக்கு வந்தவர். ஆனால் அந்த இடத்த இன்னும் மறக்காமல் இருக்கார். அதுதான் தோனியோடைய பெரிய ப்ளஸ். எவ்வளோ பெரிய இடத்துக்கு போயிருந்தாலும் சரி, தன்னுடைய வந்த இடத்த ஒன்றும் மறக்கலை. விளையாட்டு என்னுடைய ஒரு தொழில் அது. ஆனால் மற்ற விஷயங்களில் வந்து நான் எப்பயும் நானாகவே இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப யதார்த்தமாக இருக்கேன். அதுதான் மக்களுக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. ஒரு விளையாட்டு வீரரை தாண்டி ஒரு பர்சனலாக வந்து ஒரு பெரிய கனெக்ட் ஆகிட்டார். அவருடைய ஆட்டிடியூடாக இருக்கட்டும், அவருடைய நடந்துக்கிறக்கூடிய முறைகள் எல்லாமே வந்து மக்களுக்கு பெருசாக ஒரு கனெக்ட் ஆகிருக்கு. இது அவருடைய கடைசி ஐபிஎல்லாக இருக்கும் அப்படின்ற மாதிரி எல்லாம் எதிர்பார்க்குறாங்க. ஆனால் போகிற போக்க பார்த்தா இவர் இப்படி இருந்தால் இன்னொரு 5 ஐபிஎல் கூட விளையாடலாம் சார். இல்லை, விளையாடலாம். மக்களுடைய எதிர்பார்ப்பு அந்த இது முடிவு பண்ணுறது தான், கிரிக்கெட் போர்டு முடிவு பண்ணுறது தான். ஆனால் மக்களுடைய எதிர்பார்ப்புகளை கண்டிப்பாக பூர்த்தி செய்வார்னு நினைக்கிறேன். கடைசியாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா பெரிய அளவில் கிரவுண்டுக்கு வந்தாலே ஒட்டுமொத்த கிரவுண்டுமே இன்றைக்கி வந்து போட்டு அலறாங்கன்றாங்களே, அந்த மாதிரி பண்ணுறாங்க. கண்டிப்பாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. கண்டினியூ பண்ணுறதுக்கு தான் வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி வந்துட்டு அவர் உள்ளே நுழையிறதுக்கு முன்னாடி அந்த கிரவுண்டில் இருக்கக்கூடிய சத்தம் எவ்வளவு, உள்ளே நுழைஞ்சதுக்கப்புறம் அந்த சத்தம் எவ்வளோ அப்படின்னு சொல்லி ஒரு கால்குலேட் பண்ணி சொல்கிறாங்க. எப்படி இந்த அளவுக்கு ஒரு மனிதனுக்கு உச்சம்? அதான் சொல்கிறேனே, அந்த யதார்த்தத்தை இது இப்போ இருக்கக்கூடிய நிறைய பேருக்கு இது ஒரு பாடமாக இருக்கணும். நீங்களாக இருந்தால் மக்கள் உங்களை கொண்டாடுவார்கள். தலைவர்கள் மக்கள் உருவாக்குறதா, முடிவு பண்ணுறது தான். நீங்கள் தலைவராக உருவாக்க முடியாது. அதான் தோனி. எம்ஜிஆரை வந்து மக்கள் வந்து எம்ஜிஆரை தலைவராக உருவாக்குனாங்க. எம்ஜிஆர் ஏன்னா அவர் நடந்துக்கிட்ட முறை, ஏன்னா மக்கள்கிட்ட எப்படி பேசுகிறாரு, ரசிகர்கள்ட்ட எப்படி பேசுகிறாரு, தன்னுடைய படங்கள் என்ன மாதிரியான கருத்துக்களை சொல்கிறாரு, சரியாக தவறாக பொய்யா சொல்கிறாரு கூட விடுங்க. ஆனால் மக்களுக்கு ஒரு விஷயம் சொல்கிறார் இல்லையா, தவறான விஷயமா சொல்லாமல் நல்ல ஒரு விஷயத்தை சொல்கிறார் இல்லையா, அது வந்து மக்கள் மனதில் இவரை தலைவராக மக்களை தேர்ந்தெடுப்பாங்க. அந்த இடத்துக்கு வந்து இன்றைக்கி தோனி வந்திருக்கு. மக்கள் வந்து ஆரவாரமாக இன்றைக்கி
வரவேற்கிறாங்க அப்படின்னா ஒரு விளையாட்டு வீரரை தாண்டி ஒரு பெரிய ஒரு ஒரு பேசிக் ஹியூமன் பீயிங்காக அவர் பார்க்குறாங்க, நல்ல மனிதராக பார்க்குறாங்க. ஏன்னா அவருடைய ஆட்டிடியூட் அப்படி. இன்றைக்கி கிரிக்கெட் பிளேயரோட இன்றைக்கி வந்து தோனி மாதிரியான ஒரு பெரிய புகழின் உச்சத்தில் இருந்தால் இன்றைக்கி என்னென்ன வேலையெல்லாம் பண்ணியிருப்பாங்கன்னு தெரியும். அரசியல் கட்சியில் சேர்ந்துருப்பாங்க, பிரச்சாரம் பண்ணியிருப்பாங்க, பெரிய பெரிய பிராண்டுக்கு அம்பாசிடர் போயிருப்பாங்க, இன்னும் என்ன வேணாலும் பண்ணியிருக்கலாம். தமிழ்நாட்டில் இந்தியாவில் இன்றைக்கி எந்த வேணாலும் பண்ணியிருக்கலாம். தமிழ்நாட்டிலே ஒரு பெரிய 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 நிறுவனங்களுக்கு நீங்கள் மாடலாக போயிருக்கலாம். இல்லாமல் தான் வேலை ஒன்று தான் ஒரு இது ஒன்று இருக்குது, அது மக்கள் ரொம்ப பிடிக்குது. நிச்சயமா சார். கிட்டத்தட்ட வந்து அவர் முடிச்சுட்டு வந்தால் 4-5 நிமிஷம் வந்துட்டு மக்கள் தோனின்னு சவுண்டு கொடுத்துக்கிட்டே இருக்காங்க இல்லையா? இவருக்கு ஒரு ப்ரெஷர் இருக்க வாய்ப்பு இருக்குல்ல. இப்போ நம்ம வந்துட்டு அவர் போய் கேம் விளையாட போகிறார் அப்படின்னும் போது அந்த சவுண்டை கேட்டுக்கிட்டே அந்த மக்கள் கொடுக்குற அந்த ஆறாவை வாங்கிக்கிட்டே ஒரு மனிதர் விளையாடுறதுங்கிறது எவ்வளோ சாத்தியமான? அது ஒரு எனர்ஜி தானே. ஒரு இப்போ நீங்கள் வந்து மன ரீதியாகவே தயாராகிடுவாங்க. இந்த இவ்வளோ பேர் நம்ம பின்னாடி நிற்கிறாங்க, இவங்களுக்காகவாவது விளையாண்டே ஆகணுங்கிற ஒரு ஒரு நிர்பந்தத்துக்கு வந்துடும் இல்லையா? இப்போ உள்ள இந்த நம்ம இவங்களுடைய நம்பிக்கையை வீண் பண்ணக்கூடாது அப்படிங்கிற ஒரு எனர்ஜி வந்துடும் உள்ள. அது வந்து ஒரு பெரிய வைப்பை வந்து நமக்கு ஆட்டோமேட்டிக்காகவே க்ரியேட் பண்ணிடும். அப்படிங்கும் போது அவர் தொடர்ந்து பண்ணுறது பூரா சக்ஸஸாக இருக்குது. ஒரு பெரிய ஒரு வைப்பு வந்து நமக்குள்ளே வந்துடும், ஆட்டோமேட்டிக்காக செஞ்சு ஆகணுங்கிற ஒரு வேகம் வந்துடும். அது அப்படி விளையாடுறப்ப தெரியுதுல்ல நமக்கு. அதே மாதிரி நேற்று மேட்ச்சில் சார் அவங்க ஒய்ஃப் வந்துட்டு ஒரு ஸ்டோரி ஒன்று போடுறாங்க. அதை பார்த்துட்டு உடனே வந்துட்டு சாக்ஷி ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்களா, அடுத்து வந்துட்டு குட்டி தோனி வந்துட்டாரான்ற மாதிரிலாம் பேசுகிறாங்களே, அது என்ன? இல்லை, அது பெர்சனல் லைஃப்பை நம்ம பேச வேணாம். எல்லாருக்கும் குழந்தை இருக்குது, குடும்பம் இருக்குது, குழந்தை பிறக்க போகுது அப்படிங்கிறதெல்லாம் வந்து இயற்கையான ஒரு விஷயம். அது அவரே சொல்ல போகிறாரு. நீங்கள் நம்ம வந்து மூடி மறைச்சலாம் பண்ண வேணாம், எல்லாமே ஓப்பனாக தான் வச்சுருக்காரு. குழந்தை கூட விளையாடுறதா இருக்கட்டும், குழந்தை கூட இது சாப்பாடு விட்டுறதா இருக்கட்டும், எல்லா வேலையும் தோனி தான் செய்கிறார் வீட்டில். அதையும் வந்து தன்னை இதில் போடுறாரு. யதார்த்தமான ஒரு அப்பாவாக தான் இருக்கிறார். அப்படிங்கும்போது இது கண்டிப்பாக மூடி மறைக்கிற விஷயம் கிடையாது. கண்டிப்பாக அவரே சொல்லுவார், கொஞ்சம் வெயிட் பண்ணலாமே. சார், இதே மாதிரி தோனியை பற்றி எல்லாரும் ஒன்று சொல்கிறது வந்துட்டு அவர் முடியை ரொம்ப ரசிக்கிற கூட்டம் ஒன்று இருக்குது. ஆனால் அதுலேயே ஒரு கூட்டம் என்னென்னா, இல்லை சமீபத்தில் ஒரு முடியே இல்லை, இப்போ இன்னும் இவ்வளோ முடி வந்துருச்சு, அதுவும் போனிடெயிலாம் போடுற மாதிரிலாம் வந்துருச்சு, இது விக்கு இல்லை என்னென்னமோ சொல்கிறாங்களே சார், அது என்ன உண்மையான? இல்லை, ஒரு மனிதரை நம்ம ரொம்ப கொண்டாட ஆரம்பிச்சிட்டோம்னா எல்லா விஷயத்தையும் நோட் பண்ண ஆரம்பிப்போம். ஒரு செலிபிரிட்டி அங்கே வர ஆரம்பிச்சு, ஒரு கல்யாணத்துக்கு போகிறோம், ஒரு அந்த 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 ஊரில் ஒரு செலிபிரிட்டினா அவர் போட்டிருக்க செருப்புனா போட்டிருக்கிறது, கையில் வாட்ச்னா போட்டிருக்காரு, எல்லாத்தையும் வாட்ச் பண்ணுவாங்க இல்லையா? அந்த மாதிரி இப்போ தோனி என்ன பண்ணாலுமே இன்றைக்கி கனெக்டாக இருக்கும். ஒன்றும் இல்லை, சும்மா வந்து ஹாய்னு ஒரு ட்வீட் போட்டாருன்னு வச்சுங்க, அது போய் இந்தியா முழுக்க அது வந்து ட்ரெண்டிங் ஆயிரும். எதுக்கு போட்டிருக்காருன்னு தெரியல, பொழுதுபோகாமல் தெரியாமல் கைப்படுற ஒரு ஹாய்னு ஒரு மெசேஜ் வந்தால் கூட இன்றைக்கி வந்து ஒரு பெரிய ட்ரெண்டிங் ஆகிப்போம். ஏன்னா அந்த அளவுக்கு இன்றைக்கி மக்கள் வந்து கொண்டாடுறாங்க. நார்த்து, ஈஸ்ட்டு, சவுத் எல்லா பக்கமும். அதாவது ஒரு கிரிக்கெட் பிளேயருக்கு அவருடைய மாநிலங்களில் இருந்தால் பரவாயில்ல, தமிழ்நாட்டுக்கு சம்மந்தமே இல்லாமல் தமிழ்நாட்டில் தலைன்றாங்க. தமிழ்நாட்டில் 2 தலை தான், ஒன்று அஜித், ஒன்று இந்த இவர் தான். அந்த அளவுக்கு கொண்டாடுறாங்க. அப்படின்னா ஒரு 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 அவர் மேலே ஒரு தனி கவனம் போய் சேர்ந்துருக்கு. இந்த முடி வளர்த்துருக்காருன்னா எனக்கு தெரிஞ்சு அந்த மாதிரி விற்கலாம் வைக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அவருக்கு நேச்சராகவே உள்ள முடி தான், அவரே கூட சொல்லுவார் திருப்பி. சரி, இப்போது தோனியினுடைய உச்சம்னு ஒன்று இருக்குல்ல, இப்போ நிறைய பேர் வந்துட்டு எல்லாம் என்ன சொன்னாங்கன்னா, இந்த சச்சின் இவங்களெல்லாம் பேசும்போது தோனி இதில் எதையுமே ஸ்விட் ஆகாத, இப்போ இந்த கபில் தேவை ஒரு உச்சத்தில் வச்சுருந்தாங்க, அதுக்கப்புறம் தோனியை சொல்கிறாங்கன்ற மாதிரியான ஒரு நிலை இருக்கு இல்லையா? இப்போ தோனியை தாண்டி ஒரு மனிதர் வரவே முடியாதுன்ற ஒரு பேச்சும் இருக்குல்ல, அதெல்லாம் எப்படி? இல்லை, அது காலம் தான் முடிவு பண்ணும். இப்போ நீங்கள் சச்சின் சொன்னதுனால சொல்கிறேன், சச்சின், கபில் தேவ் இந்த மாதிரியான ஆட்கள்லாம் வந்து செஞ்ச சில தவறுகள், இன்றைக்கி அவங்க பேசக்கூடிய சில பேச்சுக்கள். ஆனால் இந்த எந்த சர்ச்சைக்குள்ளேயுமே தன்னை வந்து சிக்க விடாமல் பார்த்துக்கிறாரு தோனி. தோனிக்கு அரசியல் ரீதியாக எவ்வளோ அழுத்தம் கொடுத்தாங்கன்னு நமக்கு பலருக்கும் தெரியும். பிரச்சாரத்துக்கு கூப்பிட்டாங்க, அதனால் அவருக்கு பின்னாடி என்ன நடந்துச்சு அப்படிங்கிறதெல்லாம் பரவாயில்ல, நம்ம எல்லாருக்கும் ஓரளவுக்கு தெரிஞ்ச விஷயம்தான். எந்த விதமான ஒரு வட்டத்துக்குள்ளேயும் நான் மாட்டிடக்கூடாது. நான் ஒரு இந்திய மக்களுக்கு ஒரு பொதுவான ஒரு பிளேயர், எல்லோரும் கொண்டாடக்கூடிய ஒரு பிளேயர், எனக்கு வந்து தனிப்பட்ட முறையில் எந்த விதமான ஒரு சாரான முடிவு எடுக்க மாட்டேன் அப்படிங்கிறது ரொம்ப தெளிவாக இருக்குது. இப்போ சச்சினுக்கு ஒரு எதிர்ப்பும் இருக்கும், சச்சினுக்கு ஒரு ஆதரவு இருக்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னா சச்சின் ஏதாவது பேசுனார்னா அவர் வந்து யாருன்ற மாதிரியான சச்சினை வந்து கோட் பண்ணி பேசுகிறாங்கன்றது நமக்கு தெரியும். கபில் தேவ் பாரி அவர் மேலே ஒரு சில சர்ச்சைகள் இருக்குது. ஆனால் எல்லாருக்கும் கொண்டாடக்கூடிய ஒரு தலைவராக ஒரு பிளேயராக இருக்கா அப்படின்னா அது தோனி. அது ஏன்னா அது நான் எடுக்கக்கூடிய ஒரு தீர்க்கமான ஒரு ஸ்டாண்டர்டான ஒரு முடிவு. நான் செய்த விஷயத்தில் கரெக்டாக இருப்பேன், எனக்கு எந்த பிரச்சனையும் வந்தாலும் சரி, எந்த அரசியல் ரீதியான அழுத்தம் கொடுக்குறதா இருந்தாலும் நான் போக மாட்டேன். ஆனால் இவர் ஒரு அரசியல் கட்சிக்கு பேச வைக்கிறதுக்கு, பிரச்சாரத்துக்கு எந்த அளவுக்கு முயற்சி பண்ணாங்கிறது நமக்கு தெரியும். இருந்தாலும் கூட எந்த விதமான வட்டத்துக்குள்ளும் சிக்காமல் கிளியராக இருக்கிறாரு. அடுத்தடுத்து வரக்கூடிய காலங்களில் நீங்கள் இந்த இடத்த யார் ஃபில் பண்ணுவா அப்படிங்கிறது காலம் ஒரு தலைவர் ஆட்டோமேட்டிக்காக தீர்மானிச்சுக்கணும்னு ஒரு தத்துவம் இருக்குது. அதே மாதிரி காலம் ஒரு பிளேயரை கண்டிப்பாக உருவாக்கும். ஏன்னா இந்த அளவுக்கு மக்கள் கொண்டாடக்கூடிய ஒரு பிளேயராக இருப்பாராங்கிறது தெரியாது, பட் ஒரு பிளேயர் வருவார் கண்டிப்பாக. நிச்சயமாக. அதே மாதிரி வந்துட்டு அவருடைய ஊரில் வந்துட்டு சிஎம் கேண்டிடேட்டாகவே ஒரு நிப்பாட்டை வச்சு ஒரு கட்சி வந்துட்டு ஒரு ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணி அணுகி, நீங்கள் சிஎம் தான், நீங்கள் சும்மா இருங்க, கையை மட்டும் ஆட்டுங்க, மிச்சதெல்லாம் நாங்கள் பார்த்துக்குறோன்ற மாதிரியான ஒரு வேலைகள் நடந்ததாக சொல்கிறாங்க. ஆமாம், அரசியல் ரீதியாக அழுத்தம் கொடுத்தாங்க, கட்சிக்கு பிரச்சாரத்துக்கு கூப்பிட்டாங்க, கட்சியில் சேர சொன்னாங்க,
சிஎம் போஸ்ட் தரேன்னாங்க, ஹானரபிள் அந்த அப்பாயின்மெண்ட் எம்பி போஸ்ட் தரேன்னாங்க, நிறைய விதமான அவருக்கு அழுத்தம் கொடுக்கப்பட்டது. ஆனால் எந்த விதமான ஒரு சர்ச்சைக்குள்ளும் சிக்கிக்கிற மாட்டாங்க, எதையும் பேச மாட்டார். ஆனால் அவருக்கு மன ரீதியாக சில குறைபாடுகள் இருந்தாலும் கூட இப்போ நாட்டின் நலன் கருதி பேசாமல் இருக்கார். வருகிற காலங்களில் தோனியினுடைய மனக்குமுறல் கண்டிப்பாக வெளியில் வரும். அந்த அளவுக்கு அவரை வந்து ப்ரெஷர் பண்ணியிருக்காங்க. இல்லை மன ரீதியாக ஏதோ வருத்தம்னா அது என்ன சார் அவருக்கு? இல்லை அரசியல் ரீதியாக அவருக்கு அழுத்தம் கொடுத்துருக்காங்க. சில கட்சிக்கு பிரச்சாரம் பண்ண சொன்ன மாதிரி, நீங்கள் சொன்ன மாதிரி சிஎம் கேண்டிடேட்டாக கூட போடுறங்கிற மாதிரியான வேலைகள்லாம் நடந்துச்சு. இது எல்லாம் வந்து அவருக்கு பெரிய அளவில் அழுத்தம் தான். அதாவது மன ரீதியாக அழுத்தம் தான். அமைதியாக இருக்கிறார். வருகிற காலங்களில் முழுவதுமாக அந்த விளையாட்டுலேருந்து ஓய்வு பெறப்ப இதை பற்றி கண்டிப்பாக ஒரு பயோபிக் மாதிரி ஒரு புக்காக கூட எழுதுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எந்த மாதிரியான அழுத்தங்கள் கொடுக்கப்பட்டது, எந்த மாதிரியான ப்ரெஷர் கொடுக்கப்பட்டது, எந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் கொடுத்தாங்க அப்படிங்கிறத கண்டிப்பாக மனம் திறந்து கண்டிப்பாக தோனி பேசுவதற்கு வாய்ப்பு இருக்குது. இல்லை அப்படி பேசாமல் ஒரு நிலையில் வந்துட்டு அந்த கட்சிகளோடவே வந்துட்டு தொடர்பு வச்சுக்கிட்டாருன்னா எப்படி இருக்கும்? அவருக்கு பிடிக்கல. அரசியல்வாதிகள் செய்யக்கூடிய ஒரு மட்டமான அரசியல் அவருக்கு பிடிக்கல. இன்றைக்கி அவர் அரசியலாக பார்க்கல. இன்றைக்கி அரசியல் வந்து ஒரு மத ரீதியாகவோ சாதி ரீதியாகவோ அந்த மாதிரி பிரிக்க ஆரம்பிச்சது. அந்த அரசியல் பிடிக்கல தோனிக்கு. பிடிச்சிருந்தா தான் போயிருப்பாரு. தலையை மட்டும் ஆட்டிருந்தா போதும். நீங்கள் தோனி எங்கே கொண்டு போய் உட்கார வச்சிருப்பாங்க. இன்றைக்கி இந்தியாவின் உச்சபட்ச பதவிகள்லாம் கொண்டு போய் தோனியை உட்கார வைக்கிறதுக்கு ரெடியாக இருந்தாங்க. ஆனால் இவர்கள் செய்யக்கூடிய அரசியல் பிடிக்கல. அந்த அரசியலுக்கு தன்னை உடன்படுத்திக் கொள்ள விரும்பலை, அதுக்கு துணை போகவும் விரும்பலை. அது தெளிவாக இருக்கும். அதனால தான் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இந்தியா முழுக்க காஷ்மீர் வந்து கன்னியாகுமரி வரைக்கும் அனைவரும் எந்த பேதமும் இல்லாமல் கொண்டாடுறாங்க அப்படின்னா அதுதான் காரணம். சார் அதே மாதிரி வந்துட்டு எல்லா பிளேயர்ஸும் வந்துட்டு ஒரு சின்ன கிராமத்துலேருந்து வருவாங்கன்னு வச்சுக்கோங்களேன். வந்து ஒரு உச்சத்தை தொட்டோன்னா ஒன்று பாம்பே, டெல்லி இந்த மாதிரியான இடங்களில் தான் செட்டில் ஆவாங்க. ஆனால் தோனி மட்டும் திருப்பி அவர் சொந்த ஊரான ராஞ்சிக்குள்ளே இருக்கிறதே வந்துட்டு ஒரு வித்தியாசமான ஒரு நிலையில் நிறைய பேர் பார்க்குறாங்களே. இல்லை இப்படி இந்த மலையாள ஆர்டிஸ்ட்டை பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு பெரிய ஸ்டாராக இருந்தாலும் அவருடைய கிராமத்தில் இருப்பார். ஷூட்டிங்லாம் கிராமத்தில் போய் விவசாயம் பண்ணிகிட்டு இருப்பாங்க, டீ சாப்பிட்டு இருப்பாங்க, பைக்கில் போயிட்டு இருப்பாங்க, யதார்த்தமாக இருப்பாங்க, இயற்கையோடு ஒட்டி யதார்த்தமாக வாழ்வாங்க. அந்த மாதிரி தான் டோனி. ஏன்னா அவர் கீழே இருந்து அடிமட்டத்துலேருந்து வந்ததுனால பழச ஒன்றும் மறக்காமல் அப்படி இருக்கிறார். அதனால தான் இன்றைக்கி இந்தியா முழுவதும் கொண்டாடக்கூடிய ஒரு பிளேயராக இருக்கார். விஷயமா சார் நிறைய பேர் வந்துட்டு அவர் அடிச்சுட்டு போனதுக்கப்புறம் 42 இயர்ஸ் ஒரு ஃபார்மர் வந்துட்டு இப்படி விளையாடுறாருன்ற மாதிரியான ஒரு பேச்சுக்கள்லாம் பேசுகிறாங்க இல்லையா? ஒரு விவசாயியாகவே தோனி தன்னை நிலை நிறுத்திக்கிட்டாருன்னு வச்சுக்கலாமா? கண்டிப்பாக அதை எடுத்துக்கலாம். நம்ம அவர் யதார்த்தமாக தானே இருக்கிறாரு. நான் எதையுமே மறைக்கிறது இல்லை. நம்ம யதார்த்தமாக இருக்கார். நான் ஒரு விவசாயின்றாரு, கிராமத்துக்காரன்றாரு, எளிய நிலையிலேருந்து வந்தவன்றாரு. அதே மாதிரி தான் இருக்கிறார். பெருசாக வந்து அவர் நினச்சிருந்தாரு இன்றைக்கி உலக நாடுகள் ஏதோ ஒரு நாட்டில் போய் கோச்சாக உட்காந்துக்கலாம். இங்கே இருக்கிறது இந்தியாவில் சம்பாதிக்கிற காட்டிலும் பல 100 கோடிகள் சம்பாதிச்சு போயிருக்கலாம். ஆனால் எதுவும் இல்லாமல் பெருசாக பிராண்டும் பண்ண மாட்டார். செலிபிரிட்டினா ஒரு சில இதுதான் ப்ரொமோஷன்ஸ் தான் பண்ணுறாரு. அப்படிங்கும்போது ஒரு யதார்த்தத்தை பிரதிபலிக்கக்கூடிய எளிமையான வாழ்க்கை வாழணும்னு நினைக்கிறார். அதனால தான் மக்கள் கொண்டாடுறாங்க. நிச்சயமா. ஆனால் வந்துட்டு சார் அவரை கூட சில பேர் வந்துட்டு ஏமாத்துறாங்கன்ற மாதிரியான ஒரு நிலையை நம்ம பார்க்குறோம். ஒரு பிராண்ட் வந்துட்டு அவருக்கு கொடுக்க வேண்டிய கிட்டத்தட்ட ஒரு 70-80 கோடி ரூபா கொடுக்கணும், கொடுக்கவே இல்லைன்ற மாதிரியான ஒரு நிலையில் இருக்குல்ல. இவ்வளோ பெரிய மனிதர்களை ஏமாத்துறதுக்கான சாத்தியங்கள் எப்படி நடக்குது? கண்டிப்பாக இருக்குது. இப்போ சமீபத்தில் கூட அந்த விஜயகாந்தனுடைய சுதீஷ் அவருடைய மனைவி வந்து ஒரு கன்ஸ்ட்ரக்ஷனில் வந்து கிட்டத்தட்ட 10 கோடி ரூபாய்க்கு மேலே கொடுத்து ஏமாந்துருக்குறாங்கன்றாங்க. ஒரு நம்பிக்கை தான். இன்றைக்கி வந்து திருடுறவன் வந்து மறு வச்சுக்கிட்டு காலரில் வந்து கர்ச்சீப் கட்டிக்கிட்டு அப்படிலாம் வரதில்லை. இன்றைக்கி கோட் ஷூட் போட்டு இன்னும் இங்கிலீஷோட தான் ஃப்ராட் பண்ணி நிறைய பேர் வரானுங்க. அப்படிங்கும் போது அவர் ஒரு பிளேயரு, ஒரு கம்பெனி வந்து டீல் போட்டிருக்கும், அவன் வந்து மிஸ்யூஸ் பண்ணானா என்ன செய்ய முடியும்? அதை வந்து அவர் கண்டுபிடிக்க முடியல. இந்த செலிபிரிட்டிக்கெலாம் ஒரு பெரிய சிக்கல் என்ன அப்படின்னா, சினிமா மட்டும் கிடையாது, அப்போ ஸ்போர்ட்ஸ் மட்டும் கிடையாது, சினிமாவாக இருக்கட்டும் மற்ற செலிபிரிட்டியாக இருக்கட்டும், அவங்களுக்கு கிரவுண்ட் ரியாலிட்டி தெரியாது. அப்போ அந்த கம்பெனியை பற்றி அவங்க ஒரு கம்பெனி நான் அவங்கள்ட்ட போய் சொல்கிறேன் இந்த மாதிரி எனக்கு ஒரு பிராண்ட் பண்ணி கொடுங்க அப்படின்னு, என்னுடைய வெப்சைட்டை போய் பார்ப்பாங்க, ரிவ்யூ பார்ப்பாங்க, நல்லா இருக்குது ஓகேன்னு பண்ணிடுவாங்க. ஆனால் உள்ளுக்குள்ளே எல்லாமே நம்ம செட் பண்ணி வாங்குறதான்னு தெரியாது. இன்றைக்கி ரேட்டிங் போடுறதா இருக்கட்டும், ரிவ்யூ போடுறதா இருக்கட்டும், நம்ம பண்ணி வாங்குறது தான் ஒரு கம்பெனிக்கு. அது பண்ணி கொடுக்குறது அந்த வெப்சைட்டே பண்ணி கொடுக்குது. அப்படிங்கும் போது அவங்க கிரவுண்ட் ரியாலிட்டி தெரியாதுல்ல. ஏதோ ஒரு கமிட்மெண்ட்டில் உள்ளே போயிருப்பார், போனப்போ தான் தெரியும் அது ஃப்ராடுன்னு. அப்படிங்கும் போது அவர் எல்லா மனிதர் தானே, இல்லை ஏமாந்தருக்கு ஒரு மனிதர் தானே அவர். தோனியினுடைய விவசாய விஷயங்கள் எடுக்கும்போது சார் இந்த கருங்கோல்னு ஒன்று சொல்லுவாங்கள்ல, அதை வந்து ரொம்ப தேடி கண்டுபிடிச்சி அதனுடைய எங்கெங்கெல்லாம் இருக்கோ அதை கொண்டுட்டு வந்து வச்சு அதை ஒரு மிகப்பெரிய பண்ணையாகவே உருவாக்கணும்லாம் முயற்சி பண்ணுறாங்க. உண்மையாக அது? ஏமா அது விவசாயத்தோடு சேர்த்து அதுதான். கருங்கோழின்ற பிறகு அந்த கோழியுடைய கறி முதல் கொண்டு கருப்பாக இருக்கும். அது வந்து பயங்கர மருத்துவ குணம் உள்ளது, விலையும் அதிகம். அது யாரோ அவங்கள்ட்ட சொல்லியிருக்கிறாங்க போல், அதுக்காகத்தான் அந்த தேடி அது அழிந்து போகக்கூடிய ஒரு இனமாக இருக்குது. கருங்கோழி வந்து பெருசாக வந்து இல்லை. நீங்கள் பார்த்து இந்தியாவிலே தமிழ்நாட்டிலாம் அது நிறையா இருக்குது. பட் அது வந்து தமிழ்நாட்டில் இருக்காது, தமிழ்நாட்டில் இருக்குது. சில ஃபார்மர்ஸ் வளர்க்குறாங்க. ஆனால் வந்து பெருசாக வந்து அது இல்லை. அது கொஞ்சம் கொஞ்சமாக அழிந்து போகக்கூடிய ஒரு நிலைமையில் இருக்குது. ஆனால் நிறைய மருத்துவ குணம் உள்ள ஒரு மீட் அது. அதை வந்து திருப்பி வந்து காப்பாற்றணும் அப்படின்னு பண்ணுறாரு. அதுதான் அந்த ஃபார்மிங்கில் ஒரு போர்ஷனில் பண்ணுறதுக்கு உண்டான வேலைகள் பண்ணிகிட்டு இருக்காரு.
நல்ல விஷயம் தானே அது. நிச்சயமா. அதே மாதிரி வந்துட்டு கிரிக்கெட்டர்ஸ்க்கு உணவு கொடுக்குறாங்க இல்லையா, அதில் வந்துட்டு இந்த டயட்டில் வந்துட்டு கருங்கோழியை கூட கொண்டுட்டு வரலான்ற மாதிரி நிறைய பேர் பரிந்துரைச்சிருக்காங்க. அப்போ எல்லாம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அதை பரிந்துரைக்கிறாங்க, தோனி அவர்கள் அதையே வந்துட்டு செய்கிறாங்கன்னும் போது ஓகே, அந்த பிசிசிஐக்கு கொடுக்கறதுக்காக தான் இந்த மாதிரியான விஷயங்களே அவர் பண்ணுறாரு, இதையும் வந்துட்டு ஒரு தன்னலம் இல்லாமல் இன்னொருத்தவங்களுக்கு செய்யறதுக்காக தான் பண்ணுறாருங்கிற மாதிரியான ஒரு பேச்சும் இருக்குல்ல. இல்லை உண்மை, தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ரொம்ப நாளாக கருங்கோழி இருக்குது. நீங்கள் சில கடைகளில் சொல்லி வச்சா கூட கருங்கோழி வாங்கலாம். கறியே கருப்பாக இருக்கும், நீங்கள் சமையல் பண்ணாலும் கருப்பாக இருக்கும். சில பேர் பார்க்குறதுக்கு பயந்துருவாங்க. கோழியை உரிச்சிட்டு நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா கருப்பாக இருக்கும், சமையல் பண்ணாலும் சில கருப்பாக தான் இருக்கும். ஆனால் நிறைய மருத்துவ குணம் உள்ளது. நிறையா இந்த நாட்டு வைத்தியர்கள், சித்த வைத்தியர்கள்லாம் வந்து அந்த கருங்கோழியை ரெஃபர் பண்ணுறாங்க, நிறையா நோய்களுக்கு ரெஃபர் பண்ணுறாங்க. அது நிறைய மருத்துவ குணங்கள்லாம் இருக்குது அப்படின்னு. அப்போ நம்மளுடைய பாரம்பரியம்லாம் ரொம்ப பழைய பாரம்பரியம். நம்ம உணவு முறையாக இருக்கட்டும், நம்மளுடைய சாப்பாடாக இருக்கட்டும், நம்மளுடைய இந்த மாதிரி மீட் சம்மந்தப்பட்ட விஷயமாக ரொம்ப பாரம்பரியம். அதை வந்து இப்போ கொஞ்சமாக அவர் தமிழ்நாட்டோட தொடர்பு இருக்கிறதுனால அவரோட இங்கேருந்து எடுத்துகிட்டு போயிருக்காருன்னா தெரியுது. இந்த கருங்கோழியே எனக்கு தெரிஞ்சு தமிழ்நாட்டில் எடுத்துகிட்டு போயிருப்பாரு. தமிழ்நாட்டில் தான் யாரோ ஒரு ஆள் ரெஃபர் பண்ணியிருக்காங்க இல்லையா. இப்போது தோனியினுடைய வளர்ச்சிக்கு வந்துட்டு எல்லாமே காரணம், எல்லா உழைப்பு எல்லாமே இருந்தால் கூட சென்னை ஐபிஎல் இது ரெண்டும் வந்துட்டு தோனியை வந்து வேற லெவலில் வந்துட்டு கொண்டுட்டு போயிடுச்சு இல்லையா. குறிப்பாக சென்னை மக்கள் சார், சென்னை மக்களுக்கு மட்டும் எப்படி அப்படி ஒரு என்ன சொல்கிறது, இவங்களை நம்ம கொண்டுட்டு போய் வைக்கணுன்றது ஒரு எண்ணம் இருக்குல்ல. இப்போ சச்சினே நம்மளால கொண்டாடினாங்க, ஆனால் தோனியை கொண்டாடுற அளவுக்கு சென்னை மக்கள் வேறு யாரையுமே கொண்டாடல. இது எப்படி நடக்குது? அது ஒரு பிளேயரை தாண்டி ஒரு ஆட்டிடியூட் தான். நீங்கள் வந்து ஒரு கிரிக்கெட் பிளேயர்லாம் தோனியை நம்ம பார்க்கவே இல்லை. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும், சென்னையை பொறுத்த வரைக்கும் கிரிக்கெட் பிளேயராக பார்க்கல, ஒரு நல்ல ஒரு ஹியூமன் பீயிங்காக பார்க்குறாங்க. ஏன்னா மக்கள் வந்து இப்போ தமிழ்நாட்டில் பொறுத்த வரைக்கும் படித்த மக்கள் அதிகம். சமூக வலைதளங்களாக இருக்கட்டும், பேப்பராக இருக்கட்டும், படிக்கக்கூடிய விஷயங்கள். தோனிக்கு எந்த மாதிரியான அழுத்தங்கள்லாம் கொடுக்கப்பட்டிருக்கு, அரசியல் ரீதியாக அழுத்தங்கள், எதுக்கும் தன்னை வந்து உடன்படுத்திக்கிறாமல் ஒரு நடுநிலையோடு நிற்கிறார். அப்படிங்கும்போது அந்த இதெல்லாம் வந்து ஒரு கிரேட் கூடும்ல. அது இன்றைக்கி தோனியை கொண்டு போய் எங்கேயோ ஒரு இடத்துல தமிழ்நாட்டுடைய சிஎம் வர வைக்கிறாரு, தமிழ்நாட்டுடைய முன்னாள் சிஎம் வர வைக்கிறாரு, ஆர்டிஸ்ட் பூரா வர வைக்கிறாங்க. ஒரு பெரிய அளவில் இன்னொரு பிறந்த இடம் மாதிரி ஆயிடுச்சு தோனி தமிழ்நாடு. ஏன்னா தமிழ்நாட்டு மக்கள் அந்தளவுக்கு கொண்டாடி தீர்க்குறாங்க. ஏன்னா அவருடைய ஆட்டிடியூட், நடந்துக்கிற விஷயம் சோசியல் மீடியாவில் பார்க்குறாங்க, அவருடைய விளையாட்டு இடங்களில் பார்க்குறாங்க, கிரவுண்டில் அவருடைய ஆட்டிடியூட் பார்க்குறாங்க. எல்லாம் வந்து ஒரு பெரிய ஈர்ப்பு கிரியேட் பண்ணியிருந்தாங்க. சமீபத்தில் கூட வந்துட்டு விக்னேஷ் சிவன் வந்து தோனியை வச்சு ஒரு ஆட் ஒன்று பண்ணிட்டு இருந்தார். அதில் யோகி பாபுவும் இருக்காங்க. அப்போ வந்து தோனி பக்கத்தில் வந்துட்டு யோகி பாபு, இவங்க 2 பேரும் நிற்கும் போது விக்னேஷ் சிவன் நடுவில் வந்து நானும் ஃபோட்டோ எடுக்கணும்னு சொல்லும்போது கொஞ்சம் லைட்டாக யோகி பாபு கொஞ்சம் தள்ளி விட்ட மாதிரியான ஒரு நிலை ஏற்பட்டுருச்சு. இந்த ஃபோட்டோ எடுத்து முடிச்சோன்னா உடனே அவர் என்ன பண்ணுறாரு, தோனி திருப்பி வந்து யோகி பாபு கூப்பிட்டு பக்கத்தில் நிப்பாட்டி வச்சுட்டு இன்னொரு ஃபோட்டோ எடுக்கிறாரு. இதை வந்து நிறைய பேர் ரொம்ப சிலாகிச்சு பேசினாங்க. இப்போ நீங்கள் அதை எப்படி பார்க்குறீங்க? இல்லை, அது தற்செயலாக நடந்த ஒரு சம்பவம். நானும் அந்த வீடியோ பார்த்தேன். அது ஒரு இவங்க 2 பேர் நிற்கிறப்போ டேரக்டருங்கிற போது அந்த இடத்துல டேரக்டர் யார்? அப்போ விக்னேஷ் தான் டேரக்டர். ஆமாம் ஆமாம், கேப்டன் ஆஃப் ஷிப் அவர் தான். அப்படிங்கும்போது அவர் இல்லாமல் இவங்க 2 பேர் தான் முதல்ல அந்த வீடியோ பார்த்து 2 பேர் தான் எடுத்திருப்பாங்க. இவங்க எடுக்கிறப்ப தான் இவர் வருவார், விக்னேஷ் சிவன். வந்த பிறகு என்ன பண்ணுவாங்க, இவர் தான் ஃபஸ்ட்டு தோளில் கைப்பிடுவார். அப்போ கொஞ்சம் நேரம் ஒதுங்க சொல்லுவாங்க, அதுக்கு பிறகு எடுத்துருவாங்க. அதுக்கு பிறகு தான் சேர்ந்து நிற்க வச்சு எடுக்கிறாங்க. அது தற்செயலாக அவர் நடந்த விஷயம் தான் அது. ஆனால் அதை உடனே வந்து அவர் எடுக்காமல் திருப்பி ஃபோட்டோ எடுக்காமல் போயிருந்தாருன்னா அது பெரிய விமர்சனம். ரஜினிகாந்த் கல்யாணம் வீட்டுக்கு ஒரு கூட்டு போனார்ல, அந்த மாதிரி ஆயிருக்கும். ஆமாம் ஆமாம். ஆனால் இதை வந்து அந்த இடத்துல ஆன் ஸ்பாட்லேயே வந்து முற்றுப்புள்ளி வச்சுட்டார். அதுதான் தோனி. நிச்சயமா பெரிய மனிதர்கள் நிறைய பேர் என்ன சார், ஒரு கூட்டமோ இல்லை ஒரு இடத்துக்கு போகும்போது அவங்கள கவனிப்பாங்களே தவிர்த்து சுற்றி நிறைய விஷயங்களை அவங்க கவனிக்கிறது இல்லை. இப்போ தோனி மாதிரியான ஆளுமைகளுக்கு எப்படி இந்த மாதிரியான விஷயங்களை கவனித்து அதை நம்ம கரெக்ட் பண்ணிக்கணுன்ற அந்த சிந்தனை எப்படி வருது? அதுதான் ஒரு பெரிய கிரியேட்டருக்குள்ள ஒரு விஷயம், அது நல்ல மனிதனுக்குள்ள ஒரு விஷயம். பாரதிராஜா சார் சொல்லுவார், நான் படம் பார்க்குறப்ப மெயின் கேரக்டர் பேசுகிறத காட்டிலும் அந்த க்ரௌடில் நிற்கிறவங்க ரியாக்ஷனை பார்ப்பேன், க்ரௌடில் நிற்கிறவங்க பேசக்கூடிய டைலாக் பார்ப்பேன். ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. நான் ஒரு கதை ஒரு சீன் கிரியேட் பண்ணுறப்பே இந்த அட்மாஸ்பியரில் யார் நிற்கணும், இந்த மாதிரியான ஒரு ஃபேஸ் கட்டில் ஆள் நிற்கணும், இந்த லெஃப்ட் சைடில் என்ன நிற்கணும், ரைட் சைடில் நிற்கணும், இவங்க என்ன ரியாக்ஷன் கொடுக்கணுங்கிற முதல்ல நான் ஃபீல் பண்ணிடுறேன். அதனால தான் ரொம்ப ரியாலிட்டியாக இருக்கும். பாரதிராஜா சாருடைய படங்களில் நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒவ்வொரு காட்சிகளும் கிராமத்து பின்னணியோட அந்த முகங்களோட அப்படியே இருக்கும், ரொம்ப ரியாலிட்டியாக இருக்கும். அப்போ பின்னாடி இருக்கக்கூடிய எல்லாரையும் கவனிக்கக்கூடிய ஒரு திறமை இருக்கு இல்லையா, அது வந்து ஒரு நல்ல தலைவருக்கு உண்டான அழகெல்லாம். எம்ஜிஆர் பண்ணுவார் அந்த மாதிரி. கூட்டத்தில் போயிட்டு இருக்க என்ன பண்ணார்னா, கூட்டத்தில் அங்கே லாஸ்ட் நிற்கிறோன்னா இங்கே எப்படி இருக்குன்னு கையை பிடிச்சிட்டு போகிறான். கலைஞர் பண்ணுவார், ஒரு 1000 பேர் உட்காந்தாரு, என்ன ராமசாமி வீட்டில் இருக்கியா அப்படி பேரை சொல்லி கூப்பிட்டு வரான். அப்படி சிலாய்ந்து போயிடுவாங்க இல்லையா. அது ஒரு தலைவர்களுக்கு உண்டான ஒரு வேலை. அது அவங்க அரசியல் பண்ணுறாங்களா என்னன்னு தெரியாது. பட் டோனிக்கு அது இயற்கையாகவே இருக்குது. இயற்கையாகவே அவங்களும் மனிதர் தானே. இப்போ என்னையே பார்த்துட்டு இருந்தீங்கன்னா எங்கள் பின்னாடி 2 பேர் நிற்கிறாங்களா, அவங்களுக்கும் அந்த ஏக்கம் இருக்கும் இல்லையா. அந்த குணம் வந்து டோனிக்கு இயற்கையாகவே இருக்குது. காலத்தில் தலைவராக யார் மக்கள் தீர்மானிக்க போகிறாங்களான்னு தெரியல. இப்போது தோனியை பொறுத்த வரைக்கும் இவ்வளோ சூப்பரான குணங்கள் இருக்குது. சினிமாவை பொறுத்த வரைக்கும் அவர் தமிழ் சினிமாவை தான் ப்ரொடியூஸ் பண்ணார். எல்ஜிஎம்னு ஒரு படத்தை ப்ரொடியூஸ் பண்ணார். நிறைய பேர் சொன்னாங்க விஜயோட வந்துட்டு அவர் சேர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது, விஜய் அட்லி தோனி இந்த காம்பினேஷன் உருவாகிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு சொன்னாங்களே. அடுத்த கட்டமாக அவர் ஏதாவது ப்ரொடக்ஷனில் வந்துட்டு படங்கள் ஏதாவது ப்ரொடக்ஷன் ஒன்று பண்ணுறாங்க. அது பெருசாக வந்து அவருக்கு
கை கொடுக்கலன்னு நினைக்கிறேன். ஆனால் தமிழ்நாட்டில் தொடர்ந்து படம் பண்ணுவோம். எல்ஐசியில் கூட ஏதோ ஒரு கேரக்டர் பண்ணுறதா கூட தகவல் வந்துச்சு, கடைசியில் இல்லைன்னாங்க. 2-3 இப்போ கோட்டில் பண்ணுறதா கூட ஒரு தகவல் வந்துச்சு, அதுவும் கடைசியில் இல்லை. அவர் எனக்கு தெரிஞ்சு சினிமா இன்ட்ரெஸ்ட் அவருக்கு பெருசாக எடுபடாது. ஏன்னா சினிமா ஒரு அது இண்டஸ்ட்ரியே வேறு, ஸ்போர்ட்ஸ் மாதிரி கிடையாது. போய் இறங்கி விளையாண்டு வந்துட முடியாது. இங்கே பெரிய ஒரு அரசியல் இருக்குது, பெரிய பேக்ரவுண்ட் இருக்குது, இங்கே ஒரு போலியான ஒரு கட்டமைப்பு இருக்குது. அதெல்லாம் அதுக்குள்ளேலாம் டோனியால் போய் ட்ராவல் பண்ண முடியாது. பட் ஆனால் அவருடைய தயாரிப்பு நிறுவனம் இயங்குமா? ஏன்னா மொதல் படம் ஃப்ளாப் ஆகிடுச்சு, அடுத்து வந்துட்டு பண்ணுவாங்களா? அமிதாப் பச்சன் மாதிரி ஆட்களே தமிழில் படம் எடுத்து ஓட விட்ட ஃபீல்டு இது, ஏபிசி ஃபிலிம் கார்பரேஷன். அதனால் வந்து ரொம்ப நாள் இந்த சினிமாவில் ட்ராவல் பண்ண மாட்டேன். எனக்கு என்னுடைய பர்சனல் நான் சொல்கிறேன், தோனி மாதிரியான ஒரு கேரக்டர் சினிமாவில் ட்ராவல் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். ஏன்னா இங்கே ஒரு போலியான ஒரு பிம்பம் இருக்குது, போலியான ஒரு நடிப்பு இருக்குது. நீங்கள் காரில் வர்றப்போ ஒரு மாதிரி பேசுவாங்க, இறங்கின ஒரு மாதிரி பேசுவாங்க, கேமரா பார்த்தோன்னே ஒரு மாதிரி பேசுவாங்க. இங்கே ஒரு நடிகர் மத்தியில் ஒரு பெரிய ஒரு மாஸ் இருக்குது, நடிகர்களுக்குள்ள ஒரு முகம் இருக்குது, வெளியில் ஒரு முகம் இருக்குது. இங்கே பிஸ்னஸ் போனீங்கன்னா அங்கே ஒரு பெரிய ஒரு கூட்டம் இருக்குது. இதெல்லாம் கண்ட்ரோல் பண்ண முடியாது. அப்படிங்கும்போது டோனி மாதிரி ஆட்கள் சினிமாவுக்கு செட் ஆகவே மாட்டாங்க எனக்கு தெரிஞ்சு. அதனால் அவர் கொஞ்சம் ரொம்ப நாளைக்கு மேலே அந்த கம்பெனி நடத்தவும் மாட்டார். நிச்சயமாக. ஐபிஎல்லே ரொம்ப ஃபேமஸாக யாரை சொல்கிறாங்கன்னா ஐபிஎல் கேமராமேனை தான். எந்தெந்த பொண்ணுங்கள்லாம் அழகாக இருக்குது, என்னென்ன ரியாக்ஷன் கொடுக்குதோ கரெக்டாக பிடிச்சிட்டே இருக்காங்க. அப்படி தோனி வந்துட்டு அந்த ட்ரெஸ்ஸிங் ரூமில் வந்து நின்றாலே அவர் வந்து பார்க்குறாரு, சஜஷன் சொல்லணும், ஏதாவது ஒரு விஷயங்கள் பார்க்கணுன்னு பார்க்கும்போது அவருடைய ப்ரைவசி டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரி அந்த கேமரா அப்படியே போகும்போது, ஒரு போன மேட்ச் நினைக்கிறேன், அதில் வந்துட்டு ஒரு வாட்டர் பாட்டில் கூட தூக்கி அப்படியே அடிக்கிற மாதிரி ஒரு சும்மா ஒரு செய்கை பண்ணார் இல்லையா? இதை நாம் எப்படி பார்க்குறது? அது எப்படி பார்க்கறதா சந்தோஷமாக பார்க்கணும். தோனியை நம்ம வந்து இன்னும் நோட்டு உள்ளேலாம் கொண்டு போய் காட்டுறாங்க இல்லையா, முதல்ல கேமராமேனுக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும். நம்ம உள்ளே போக முடியுமா? நிச்சயமா. அதனால் அது ஒரு ஒரு க்யூரியாசிட்டியை க்ரியேட் பண்ணுறது. இப்போ ரூம்குள்ளே எப்படி இருக்கிறாரு, அதெல்லாம் பர்பஸாகவே பண்ணுற விஷயங்கள். ஒரு பர்பஸாக இப்போ ஒரு செலிபிரிட்டி அந்த ரூம்குள்ளே எப்படி இருக்கிறாரு அப்படின்னு பார்க்குறதுக்கு ஆர்வம் இல்லை. முந்தையெல்லாம் கிராமங்களில் இந்த திருவிழா நடக்கிற பின்னாடி கூரை போட்டு ட்ரெஸ் மாற்ற போவாங்க, அதை எட்டி பார்க்குறதுக்கு ஒரு கும்பல் போகும். அந்த மாதிரி வேலை தான் இது. இந்த படத்தில் கூட வச்சு வருத்தப்பட வாலிபர் சங்கத்தில் கூட ஒரு சீன் முடிச்சு சீன் பண்ணுறவங்க ட்ரெஸ் மாற்றுறதுக்கு போவாங்க, பின்னாடி உள்ள எட்டி பார்ப்பாங்க. அந்த மாதிரி ஒரு ஆர்வம் தான், மிகப்பெரிய ஒரு ஆர்வம் தான் அது. பட் ஆனால் அது அவங்களுடைய தனிப்பட்ட ஒரு இடம் இல்லையா? அவர் வந்துட்டு இப்போ நிறைய யோசனைகள் சொல்லலாம், நிறைய சஜஷன் சொல்லலாம் போது அது டிஸ்டர்பன்ஸ் ஆகும். இல்லை, பொது வழிக்கு வந்துட்டிங்கன்னா நீங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையை வாழவே முடியாது, வீட்டுக்குள்ளே தான் போகணும். பொது வழிக்கு வந்தால் எல்லா கேள்வியும் கேட்பாங்க, எல்லா கேள்விக்கும் நம்ம பதில் சொல்லித்தாங்க. அப்படிங்கும் போது அது அவங்க அக்செப்ட் பண்ணிக்குவாங்க. ரொம்ப நன்றி சார் நேரத்துக்கு தகவல். இனி சம்மர் ஹாலிடேஸ் கண்ணு கால் ஜிடி ஹாலிடேஸ்க்கு பண்ணு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் நம்பர் 1 டிராவல் பிராண்ட்.